ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனோமிகா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா குஸ்கா. நமக்கு ரொம்ப பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது. பட் நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸோ இல்லை சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லைன்ற போது இந்த மாதிரி குஸ்கா நம்ம செஞ்சு அட்லீஸ்ட் நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் லைட்டாக சூடான உடனே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இதில் நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற எல்லாமே சேர்க்க போகிறோம். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் லைட்டாக பொரியட்டும். இதில் ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணியோ குஸ்காவோ எதுவாக இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நம்ம 1 கிலோ ரைஸ் செய்கிறோன்னா அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 600 to 700 கிராமாவது நம்ம வெங்காயம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் ஆச்சு நம்ம வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஜஸ்ட்டு குஸ்கா மட்டும் செய்கிறதுனால இதில் லெமனோ நம்ம தயிரோ எதுவும் ஆட் பண்ண வேணாம். நம்ம சிக்கன் அது மாதிரி எதாவது சேர்க்கும்போது தயிர் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு நம்ம ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதுதான் பிரியாணியோட பேஸ். இது கூட நம்ம என்ன சேர்த்தாலும் அது நமக்கு அந்த பிரியாணி கிடச்சிரும். சிக்கன் சேர்த்தா சிக்கன் பிரியாணி, மட்டன் சேர்த்தா மட்டன் பிரியாணி. இப்போ நம்ம வாசனைக்காக இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த தக்காளியும் ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பராக வதங்கியிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இது வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கோம். அது பார்த்துட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை தக்காளிலாம் சேர்த்துருக்கோம், அந்த கலரே நமக்கு வரும். இல்லை பார்க்க கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது தான். இது இல்லாமல் நம்ம செஞ்சோன்னா அது ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமானது இந்த புதினா. இந்த புதினா சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இதை போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். நீங்கள் புதினா இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஏதோ மிஸ்ஸிங் மாதிரியே இருக்கும். அந்த டேஸ்ட்டே கிடைக்காது நமக்கு. மல்லித்தழை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, புதினா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் 1 1/2 கப் அளவுக்கு, இந்த கப்பால் 1 1/2 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 கப்புக்கு வந்து 2 கப் தண்ணி. ஸோ 1 1/2 கப்புக்கு வந்து 3 கப் வந்து தண்ணி சேர்க்கணும். 1 2 அடுத்தது இன்னொரு கப் சேர்த்துக்கலாம். 3வது கப் தண்ணியும் சேர்த்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணும்போது லைட்டாக உப்பு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த தண்ணியில் வந்து டேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரைஸோடு சேர்ந்து வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி அதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் வந்து முழு அரிசி தான் சேர்த்துருக்கேன், பொன்னி அரிசி. நீங்கள் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேருங்க. அப்போ தான் வந்து கரெக்டான டெக்ஸ்சருக்கு வரும் நமக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு 3 விசில் வந்து விட்டுக்கலாம். முக்கியமாக வந்து இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 3 விசில் வந்துச்சுன்னா தான் உள்ளே கரெக்டாக வந்து வெந்து வரும். ஒரு 3 விசில் விட்டால் என்னோடய அரிசி வந்து வெந்துடும். நீங்கள் உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி விசிலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ விசில் வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. வாசனையே செம்மையாக இருக்குது. பிரியாணி ஸ்மெல் அதே மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பிரியாணியோட பேஸ். இதில் நீங்கள் எதை போட்டாலும் அந்த பிரியாணி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். முட்டை போட்டால் முட்டை பிரியாணி, சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சுட சுட குஸ்கா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.